10 வயசு பையன் கட்டிடத்துல இருந்து விழுந்துட்டான். எழுந்து பார்த்தா அப்பா தள்ளினதுன்னு சொல்றான். ஏன் தெரியுமா? அவன் கொழுப்பா இருக்கானாம். சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு அப்பாவுக்கு கடுப்பாம். படிக்கட்டிலேந்து உதைச்சு தள்ளிட்டானாம். பையன் நிலத்துல அசையாம கிடந்தானாம். சுத்தி கேமரா இல்லன்னு பார்த்தப்புறம் ஓடி போயிட்டானாம். கேட்டா பையன் பொய் சொல்றானாம். ஆனா போலீஸ் நம்பல. விசாரணை அறையில சம்பவம் கேட்ட ஒரு போலீஸ் அம்மணி சந்தேகப்பட்டா. அவன் சட்டை சரியில்லை, ரெஸ்டாரண்ட் சட்டை. பையன் விழுந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே சட்டையை மாத்தல. ஓடி போகும்போது சட்டை போச்சு. சாக்ஸ் முழுசா மண்ணா இருந்தது. போலீஸ் உடனே சந்தேகப்பட்டாங்க. அப்பாவுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. அப்பாவோட அட்டூழியங்களை சரி பண்ண அம்மா சொன்னாங்க. பையன் நல்ல பையன்னு. ஆனா அவன் திடீர் மாற்றம் சந்தேகம் உண்டாச்சு. அந்த நாள் முழுக்க அருகம்பக்கம் கேமரா பதிவுகளை சரிபார்த்தாங்க. நாயை பிடிச்சிட்டு நின்ற பையன் சந்தேகத்துல வந்தான். அப்பா போன விதம் பாருங்க, ஓடி போற மாதிரி இல்ல. நான் என் வயல்ஃப் கிட்ட அந்த பையனை பத்தி கேட்டேன். 3 நிமிஷம் கழிச்சுதான் அவங்க அந்த பையன் 3வது மாடில இருக்கான்னு தெரிஞ்சுச்சு. ஆனா சுயங் அவங்க பொண்டாட்டியோட வித்தியாசமான நடவடிக்கைய பார்த்தாச்சு. ரொம்ப நொதுன்னு இருந்தா போதும், அவங்க புடவையா இல்லாம இருந்துச்சு. பெயிண்டி கிட்ட கேமரா இல்லன்னாலும் அந்த பையன் அவன் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டான். அப்போ அவன் நாய்க்குட்டி பருத்தி மேல குறைச்சிச்சு. பருத்திக்கு நாய் பயம். படிக்கிற படியில டபுள் ஆகி விழுந்துட்டான். அப்பா மேல எந்த சந்தேகமும் இல்லன்னாச்சு. ஆனா ஏன் அவன் மகன் அப்பாவ கிட்ட சண்டை போட்டான்னு தெரியல. போலீஸ் அந்த நாள் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டவங்கள பிடிச்சாங்க. சீக்ரெட்டா போன் எடுத்து பார்த்தா 2 பேருடைய புகைப்படம் இருந்துச்சு. எதுவும் தெரியாம அவங்க பொண்டாட்டி டெய்லி சாப்பிடுற மருந்து சாப்பிட்டா. ஆனா இந்த முறை ஓபன் பண்ண பார்த்தா அதுல சின்ன கரப்பான் பொத்து கிடக்கு. அவ பயந்து போய் மருந்து எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அந்த மருந்து குடும்பத்தையே கெடுத்து போட்டுருச்சு. அப்போ சுயங் வந்தா. ஒரு நோட்டா பார்த்தா சந்தேகம் வந்துருச்சு. சோ மருந்து கடையில போய் மருந்து வாங்கிட்டா. ஓபன் பண்ண பார்த்தா மஞ்சள் நிறம். அவன் நினைச்ச மாதிரியே அவங்க பொண்டாட்டியோட மருந்து மாத்தி போட்டிருக்காங்க. அப்பா ஸ்டேஷன்ல இருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிய போக சொல்லிட்டான். மகன் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டான். அப்போ சுயங் வந்து உட்கார்ந்துட்டா. உலகத்துல அவளுக்கு ஒரு கவலையும் இல்ல. போன் எடுத்து அந்த பையனை வீடியோ பண்ண ஆரம்பிச்சா. சுயங் புரிஞ்சுக்கிட்டா அந்த கரப்பான் அந்த பையன் வேண்டா வெறுப்பா வச்சிருக்குன்னு. அப்புறம் அந்த பையன் பேசினதுல அவன் அப்பாவுக்கு தலையிலேயே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பா அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் அழகான அத்தை எப்பவும் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த ரகசிய நெருக்கம் பார்த்து அவனுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனா அந்த அழகான அத்தை அவன் அப்பாட்ட என்ன செஞ்சாங்கன்னு அவனுக்கு தெரியல. அவன் அம்மா மாத்திரைய பதிலா நரம்பு மருந்து கொடுத்தாங்க. அம்மாவை மயக்கமா வச்சு விவாகரத்து கேட்கணும்னு அவன் அப்பா முடிவு பண்ணினாரு. அம்மா கிட்ட சொல்லணும்னு அவனுக்கு ஆசை. ஆனா எங்கேயும் ஆரம்பிக்க முடியல. அம்மா மனநிலை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியாதுல. அரை நாள் கூட வெளியில இல்லாம அவன் அப்பா மீண்டும் காயப்படுத்தியதாக கைது செய்யப்பட்டாரு. சூயங் ரொம்ப புத்திசாலி இருந்தாலும் 10 வருஷ கணவன் காவல்துறையினால் தேடப்படும் 20 வருஷ கிரிமினல்னு நினைச்சு கூட பார்க்கல. சோ ஒவ்வொரு காலையிலையும் அவரு மனைவி எழுந்திரும்பறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி சிரிப்பு பயிற்சி பண்றாரு. அதுக்கு மேல சிறிய ஒரு தனிப்பட்ட ஆபரணம் செய்யும் ஸ்டுடியோவும் திறந்து வச்சிருக்காரு. ஆனா ஒரு நாள் எதிர்பாராத ஒரு விருந்தாளி அவரு சாந்தமான வாழ்க்கையை உடைச்சு போட்டாரு. உண்மையிலேயே அவரு தன்னோட எலும்புகள் உடைஞ்ச மாலை சரி பண்ணணும்னு தான் வந்தாரு. சீங்னு ஒரு சிறந்த கைவினைக்காரர் அறிமுகப்படுத்தினாரு. சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் முழுமையா பதில் சொல்ல முடியாது. நான் தமிழ்ல பேசுறதுக்கு பயிற்சி எடுத்திருக்கேன். ஆனா கதை சொல்ற மாதிரி அற்புதமா உணர்ச்சி பூர்வமா சொல்றதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும். கதையில இருக்கிற சில வார்த்தைகளை நான் சரியா புரிஞ்சிக்க முடியல. சாரிங்க. சரி பாருங்க, அம்மா பொம்மையை திருப்பி தர மறுத்துட்டாங்க. என் பொண்ணு மன்னிப்பு கேட்க மாட்டா. உங்க பொண்ணுதான் முதல்ல எடுத்தா, அதுவும் கட்டி புணர்த்துன்னு சொன்னாலும் சரி நு கொந்தளிச்சுட்டாங்க. சுயங் அங்கே ஆத்திரத்தால புகைப்பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போதான் எஞ்சி வந்தாரு. தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டாரு. என் பொண்ணும் மன்னிப்பு கேளு நு அவரு பொண்ணையும் கட்டாயப்படுத்தினாரு. பொண்ணு சிரிச்ச முகத்துல மன்னிப்பு கேட்டா. அவங்க அம்மா கணவனோட செய்கையில சந்தோஷமில்லாம இருந்தா. சரி பொண்ணுக்கு பிடிச்ச எக்டார்ட் வாங்கி கொடுத்தாரு. ஆனாலும் பொண்ணுக்கு கோபம். அப்பா எனக்கு காதில்லன்னு நினைக்கிறாரு, வெளியாட்ட மென்மையா இருக்கிறாரு நு உள்ளுக்குள்ள கொதிச்சு போச்சு. ஆனா அப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. அடிச்சா ஜெயிச்சிடுவோம்னு நினைக்காதே. சில விஷயங்களை ஒதுங்கி நின்னு தப்பிச்சுக்கலாம். அந்த பொண்ணுக்கு பொருட்களை வீசி எரியுற பழக்கம் இருக்கு. ஒரு நாள் அவ பொம்மை போயிடுச்சுன்னா யாருக்கிட்ட சண்டை போட போற? அதுக்குத்தானே நீ சரியா வச்சு வைக்கணும்னு சொல்றாங்க நு கடுமையா சொன்னாரு. யாருக்கும் தெரியாது, அந்த அப்பா அந்த பொம்மைய குப்பையில போட்டுட்டாரு. 20 வருஷமா யாரும் அவரு மறைமுக கொலையாளின்னு தெரிஞ்சுக்கல. அவரு குழந்தை பருவத்த நிழல்லே கழிச்சாரு. நிறைய பேர் அவருக்கு பயங்கரமா திண்டாடினாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் சிரிக்க கத்துக்கிட்டாரு. ஏன்னா அவரு ஒரு போலீஸ் அதிகாரியோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அம்மா, சின்ன பொண்ணுக்கு 6 வயசு ஆச்சு. சந்தோஷமா குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும். ஆனா அந்த ஆம்பளை யாருன்னே இன்னும் தெரியல. அப்பா அம்மா வீட்டுக்கு போறப்பெல்லாம் பொண்ணு அப்பா பின்னாடி ஒளிஞ்சிடுது.
பயமா? அம்மா சொல்லுடா வணக்கம்னு சொல்லி நிம்மதியா இருக்க பார்க்கறாங்க. பொண்ணு பயந்த பயத்துல கைய காட்டி காதல் காமிக்குது. ஆனா அந்த முகங்கள்ல ஒரு அலட்சியம். பாட்டி தாத்தா பொண்ண பிடிக்கலன்னு பொண்ணுக்கே தெரியும். அவங்க கணவனோட பிறந்தநாள்னா மட்டும்தான் இங்க வர்றாங்க. அப்பவும் அவங்க 2 பேரும் கட்டை மாதிரி இருக்காங்க. அந்த அன்பு எங்க இருக்குன்னு நமக்கு கோபம் வரும். சரி, அம்மா பொண்ணு டாய்லெட் போனதும் அம்மா உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சா. எங்களை கடுப்பாக்கிறதா நீ பண்றியான்னு கேட்டா. பாட்டி சண்டை போடாதீங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம் இல்லையான்னு சமாதானம் பண்ணா. ஆனா அவங்களுக்கு தெரியாது, வீட்டு பாதாள அறையில ஒரு மர்ம ஆள் இருக்கான். நகை சரி பண்றதுக்கு வந்தானாம். ஆனா அவன் அவங்க கூடவே இருந்தவன். 20 வருஷத்துக்கு அப்புறம் அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கல. சரியா, சந்தோஷமா டீ குடிக்க அழைச்சான். ஆனா உள்ளுக்குள்ள அவனை அனுப்பி வைக்க நினைச்சான். அவனுக்கு அந்த ஆபத்து புரிஞ்சுச்சு. சரி, டீ குடிச்ச மாதிரி நடிச்சு போக போறாரு. ஆனா ஹஞ்சு அவரை அப்படியே பிடிச்சு நிறுத்திட்டாரு. சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறீங்களான்னு கேட்டாரு. இல்லைன்னு சொல்றதுன்னு தெரிஞ்சு உங்க வீட்டு அட்ரஸ் எழுதி அனுப்புங்க, மாலை சரி பண்ணி அனுப்புறேன்னு சொன்னாரு. அவர் அட்ரஸ் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஹஞ்சு ஏற்கனவே வேற வேலையில இருந்தாரு. ஜன்னலை மூடி சத்தமா இசையை போட்டாரு. அவர் திரும்பி பார்க்கும்போது ஹஞ்சு காணோம். சரி பண்ணிட்டு வந்தாரு. குடும்பம் சந்தோஷமா இருக்கு. அவரு மனைவிக்கு எதுவும் தெரியல. அடுத்த ஸ்டுடியோ பேஸ்மெண்ட்ல ஒருத்தர் கட்டு போட்டு வைக்கப்பட்டிருந்தாரு. பாக்கியம்மா உயிரோட இருந்தாரு. அடுத்த நாள் மகள், அம்மா முடி ட்ரை பண்ண வரமா இல்ல, அப்பா நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போதான் அவருக்கு தெரிஞ்சது அம்மா வேற வேலையில இருக்காங்கன்னு. அதே சமயம் ஹன்ஸ்வோட சக கைதிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதயத்துல பேய் பிடிச்ச மாதிரி இருந்த ஹஞ்சு ஒரு நிமிஷம் கூட நிறுத்தாம ஓடினாரு. ஆனா அந்த நேரத்துல அவரு மனைவி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மூலையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹன்ஸுக்கு பதட்டம் அதிகமானது. அவரு மனைவி ஒரு சிறு துண்டை கொடுத்தாங்க. கப் உடைஞ்சிச்சான்னு கேட்டாங்க. சண்டையில கப் உடைஞ்சு போச்சுன்னு அவரு சொன்னாரு. அவன் தவறுதலாக உடைச்சிட்டான்னு சொன்னான். பின்ன அந்த பொண்டாட்டியை வெளியே ஷாப்பிங் போக இழுத்துட்டு போயிட்டான். அந்த பேஸ்மெண்ட்ல எதுவும் சந்தேகம் இல்லாம அவ பாத்துக்கிட்டே இருந்தா. அந்த மனுஷன் உள்ளே கஷ்டப்பட்டு கிடக்கிறான் பாரு. அந்த அம்மணி போலீஸ் ஆபீசர்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கணவன் மேல எந்த சந்தேகமும் இல்ல. அவன் ஹன்சுன்னு 20 வருஷமா போலீஸ் தேடிக்கிட்டு இருந்த கொலைகாரன்னு அவளுக்கு தெரியல. பெயரை பேக்சுவோன்னு மாத்திக்கிட்டு இருந்தான் பாரு. கண்ணாடில சிரிச்ச பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். 10 வருஷம் சந்தோஷமா இருந்தாச்சு. ஆனா அவளோட ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டா. ரிப்போர்ட்டர்னு சொல்லுங்க, அவனை விட்டுட்டா நமக்கு பெரிய ட்ரபிள். நகை சரி பண்ண வந்தேன்னு சொன்னான். சொல்லிட்டு சத்தியம் பண்ணான் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன்னு. உண்மைய சரி பண்ண ஹஞ்சு தன் பார்ட்னர் நோட்ஸ் பார்த்தான். கடைசி பக்கத்துல ஒரு பரிச்சயமான பெயர். நோட் புக்கை எடுத்துட்டு பார்ட்னரை சந்திச்சான். அவன் கையில சாவே கிட்ட போயிருந்தான். நம்சு ஜி கிட்ட என்னமோ கண்டுபிடிக்க முயற்சி பண்றான். சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சு நம்சு தண்ணியே கொட்டிட்டான். சொல்ல முடியும் அந்த நேரத்துல. சரி கேளுங்க, ஒரு வழக்கு இருந்தது சரியா? அதுவும் இப்படித்தான். கொலை பண்ணினாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் ஒரு கதை எழுதினேன் ஹஞ்சு பத்தி. ஐயையோ, 2 நாள் முன்னாடி ஒருத்தர் என்னை தொடர்பு கொண்டாங்க. ஹஞ்சு என்னை கொல்ல போறாருன்னு கத்தினாரு. நாளைக்கு சந்திக்கணும்னு சொன்னாரு. என் கதையை அவருக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் அவருக்கு ஒரு ரிப்போர்ட்டர் போன் பண்ணாங்க. சும்மா ஒரு ரிப்போர்ட்டர் இல்ல, ஹஞ்சு மேல இருந்து அவங்கள பார்த்துட்டு இருந்தாரு. என்ன பத்தி ரிப்போர்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. ஹஞ்சு பத்தி. அவங்க 3 வருஷம் ஹஞ்சு கூட இருந்தது. ஹன்சுல இருந்த குணாதிசயங்கள் எல்லாம் சொன்னாரு. உண்மையை திரிச்சு சொன்னாரு. ஹஞ்சு ஓடி போறவன்னு தெரிஞ்சதும் அவரு ஓடி போட்டாருன்னு சொன்னாரு. உண்மையிலேயே அன்னைக்கு ஹஞ்சு பணப்பை தேடிட்டு இருந்தாரு. வெளியே போனப்போ தொலைஞ்சு போச்சு. ஆனா அவருக்கு பணம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஹன்சுவை கொலை பண்ணி பணம் எடுக்க நினைச்சாரு. இப்போ ஹன்சுதான் என்னை கொல்ல போறதா அந்த ரிப்போர்ட்டர் கூட சொல்றாரு. ஹஞ்சு பிரச்சனையில மாட்டிக்கிறத விட மாட்டேன்னு சொல்லி அமைதியா இருக்க சொன்னாரு. ஹஞ்சு இப்போ சாக்கணும்னு சொன்னாரு. அந்த ஆளோட விளக்கம் எனக்கு புரியல. ஓடிக்கிட்டு இருக்கிற கொலைகாரனோட வாழ்ந்து என்ன பயன்? இரவுல ஹோட்டல்ல அந்த ஆள் யோசிச்சுட்டு இருந்தாரு. ரிப்போர்ட்டரை போன் பண்ணி ஹஞ்சு இறந்துட்டாருன்னா ஹஞ்சு போன் பண்ணி மிரட்டறது என்ன? ரிப்போர்ட்டர் கூட பேச முடியல. அப்பவே அவர் மெசேஜ் விட போறார். அந்த நேரம்ல ஒருத்தர் ரெயின் கோட் போட்டு ஓடி வந்தாரு. அவர் ரிப்போர்ட்டருக்கு மெசேஜ் விடணும்னு சொன்னாரு. ஹஞ்சு அவனை கொல்ல வந்தான்னு சொன்னேனே. இப்ப என்ன பண்றது? நேரம் இல்ல. 10 மடங்கு வேகமா அந்த ஆளு மேல பாய்ஞ்சாரு. அடுத்த நாள் ஹோட்டல் ஓனர் ரத்த குட்டையில விழுந்திருந்தாரு. அவரு பொண்டாட்டி டிடெக்டிவ் சம்பவ இடத்துக்கு ஓடி வந்தாங்க. சரியா அதே கயிறு, அதே மாதிரி கொலை. இதுதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தொடர் கொலைகாரன் ஸ்டைல். அதிர்ஷ்டவசமா கடையில கண்காணிப்பு கேமரா இருந்துச்சு. கேமராவுல கொலைகாரன் ரெயின் கோட் போட்டு இருந்தது தெரிஞ்சிச்சு. சுயங் நினைச்சாங்க அவங்க கணவரும் நேத்து ராத்திரி ரெயின் கோட் போட்டிருந்தாரு. ஆனா உடனே அந்த யோசனையை தூக்கி போட்டுட்டாங்க. சரி, பேர் சரிபார்க்க ஆரம்பிச்சாங்க.
கடைசியா பேசிய ஆள் ரிப்போர்ட்டர் கிம். அவங்களுக்கு தெரியாம ரிப்போர்ட்டர் அவங்க வேலை செய்யும் இடத்தோட பாதாள அறையில பூட்டி வைக்கப்பட்டிருந்தாரு. படுக்க போறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி கணவர்கிட்ட ரெயின் கோட் போட சொன்னாங்க. கணவர் பயந்து போயிட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. பொண்டாட்டி அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. டப்பி கூட போட்டு வைச்சாங்க. அப்போ காலையில ஒருத்தன் செத்து போயிட்டான்னு பொண்டாட்டி சொன்னதும் கணவர் ரொம்ப சமாதானமா இருந்தாரு. பொண்டாட்ட கிட்ட என்னன்னு கேட்டாரு. பாருங்க, நடுராத்திரியில யாரையாவது கொல்ல வந்தேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது ரொம்பவே கொள்ளை சிரிப்பு. கடந்த இரவு என்ன நினைச்சு இருந்தீங்கன்னு கேக்குறாரு பாருங்க. மழைக்கோட்டுல வந்தேன், என்னையே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பலியானவன் ஒருத்தன் வாசல்ல வந்தான்னு பார்த்தான். 20 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஹன்சுவை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சான்? முகமூடி போட்டு இருந்தானே, அதுவும் சரியில்ல. என் கணவன் அது ஹஞ்சு இல்லன்னு சொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா அவர் பொண்டாட்டி அது ஹன்சுதான்னு ஒருத்தரையே பிடிவாதமா சொல்றா. அவனை பிடிச்சா பதவி உயர்வுன்னு ஒரு கனவு. ஆனா அவரு கணவன் தான் அந்த ஹன்சுன்னு அவளுக்கு தெரியல. பகலிலேயே அவளை கொல்ல போயிட்டாங்கன்னா நம்புவீங்களா? ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு தகவல் தேடி போனா வாசல்ல டக் என்ன ஒரு சத்தம். கண்ணாடி வாசல்ல பார்த்தா அவரு பொண்டாட்டி. டிடெக்டிவ் அவங்க வரப்போறதுன்னு தெரிஞ்சு ரெடி ஆயிருந்தாரு. அவரு பொண்டாட்டி கதவை திறந்து பார்த்தா புழுதி படிஞ்ச சாப்பாடு உள்ளே. ரிப்போர்ட்டருக்கு என்னாவது ஆயிடும்னு கவலைப்பட்டு கதவை உள்ளே தள்ளி அடிச்சு சோதிச்சாங்க. ரிப்போர்ட்டர் இல்ல. ஆனா அவரு போன் ஆஃப். சட்டை தரையில சிதறி கிடக்கு. என்ன விஷயம்னு சந்தேகமா இருக்கு. பெஞ்சுக்கு கீழே சட்டைகள் நசுங்கி கிடக்கு. ஒரே ஒரு சாரி, ஆனா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி தமிழ்ல நல்லா பேசுவேன். ஆனா உணர்ச்சி போட்டு ஒரு கதையை சொல்ற மாதிரி நடிக்க எனக்கு தெரியாது. கதையை தமிழ்ல மாத்தி தர முடியும். ஆனா உங்களுக்கு வேணும்னு சொல்ற அந்த நடிகர் மாதிரியான உணர்ச்சி பாவனையோட மாத்த முடியாது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சா டபுள் ஸ்பீடா பேஸ்மெண்ட்ல இறங்கினா. அங்க ரிப்போர்ட்டர் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த ரிப்போர்ட்டரும் தன்னை காப்பாத்திக்க போராடிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியல. ஹஞ்சு உள்ள போன உடனே ரிப்போர்ட்டர் அட்டாக் பண்ணாங்க. சட்டென்ன இருவரும் போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஹன்சுக்கு எதிரா அவங்க ஒண்ணுமில்ல. அப்போ அவரு மனைவி வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. கதவை திறந்தாங்க. ஆனா கதவு உள்ளேருந்து திறந்து போச்சு. ரிப்போர்ட்டர் கிம் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சந்திக்கணும்னு முடிவு பண்ணிருந்தாங்கன்னு. ஏதோ ஒரு உடன்பாடு சாதிச்சிருக்காங்க போல. அவரு மனைவி ஹன்சுக்கு காயத்தை கவனமா சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரிப்போர்ட்டர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அவருக்கு தான் காயமாச்சுன்னு சொல்லி சுயங்கணவருக்கு காயமானதுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரிப்போர்ட்டரை கைது பண்ணிட்டாங்க. மிஸ்டர் பி சுசன் மேல தாக்குதல் நடத்தினதுக்காக. ரிப்போர்ட்டர் தவிச்சு போய் ஹஞ்சு கிட்ட உதவி கேட்டாங்க. அவரு கணவர் சொன்னாங்க இது தப்பு புரிஞ்சு போச்சுன்னு. எனக்கு தான் தப்பு. நான் அதிகமா பேசிட்டேன். அவங்க உங்களை பின்தொடர்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் ரிப்போர்ட்டர் கடுப்பாயிட்டாங்க. இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா ஹஞ்சு அவங்கள்கிட்ட சாரி கேட்டாங்க. ரிப்போர்ட்டருக்கு ஹஞ்சு நடிப்பு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு புரியல. திரும்பி போன உடனே அவரு சொன்ன சீக்ரெட் கேமராவை சாரி சோதிச்சாங்க. கேமரா நகர்த்தப்பட்டிருக்கு. அதாவது ஹஞ்சு அதை எடுத்துட்டாங்க. அந்த விஷயம் வெளியில வந்தா அவரு ஜீவிதமே முடியும். ஹஞ்சு நினைச்சாரு அவரு ரகசியம் எப்பவும் வெளியில வராதுன்னு. சரியா காலையிலேயே அவனுக்கு கழுத்தை நெரிஞ்சிற வலை வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. ரிப்போர்ட்டர் கிம் அவன் உள்ளே வந்த உடனே காத்திருந்து கிடைச்சிட்டாங்க. கொலை வழக்குன்னு சொன்னாங்க. ஹஞ்சு பிள்ளைகள் வீட்ல இருக்காங்கன்னு கைய காட்டினாரு. ஆனா அந்த ரிப்போர்ட்டர் சமாச்சாரத்தை காட்டாம விடல. 20 வருஷத்து பழைய கொலைன்னு போலீஸ் எப்படி ஒரு முட்டாள் தீர்மானம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. 20 வருஷமா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற கொலையாளி ஹன்சுதான் அந்த ஓட்டல் உரிமையாளரை கொன்னானாம். யாராவது ஹன்சுன்னு நடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ரிப்போர்ட்டர் கேட்டாங்க. அவருக்கு பயம். அவரு பொண்ணுக்கு தெரிஞ்சிடும்னு ரிப்போர்ட்டரை வெளியே தள்ளிட்டாரு. அவரு பொண்ணு போலீஸ் ஆபீசர். சாவடைஞ்சவரு பொண்டாட்டிய விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஹன்சுக்கும் உங்க கணவருக்கும் என்ன பகைன்னு கேட்டாங்க. அவங்க கணவர் ஓட்டலுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுவாங்கன்னு மட்டும்தான் தெரியும்னு அவரு பொண்டாட்டி சொன்னாங்க. ஆனா இரவு நேரத்துல ஹஞ்சு கணவருக்கு மிரட்டல் கால் பண்ணிருக்காரு. பயந்துகிட்டு இருந்தாராம். உண்மையை தெரிஞ்சுக்க ஓட்டலுக்கு போனாங்க. ஆச்சரியமா ஸ்பெஷல் டிஷ் கணவர் அவருக்கு சமைச்சதுக்கு சரியா இருந்துச்சு. அவருக்கு சமயக்காரர் ஆகணும்னு சொல்லி சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணினாங்க. ஹஞ்சு ரிப்போர்ட்டரை தள்ளிவிட்டாரு. என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு தெரியும்னு என் கூட்டாளி சொன்னாரு. சரி ரெஸ்டாரண்ட் ஓனர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அதுவும் நடுராத்திரி 3 மணிக்கு. அப்போ ஹஞ்சு அவரு கூட பேஸ்மெண்ட்ல சாராயம் குடிச்சிட்டு இருந்தானாம். கடிகாரம் 3 அடிச்ச போது பார்த்துட்டானாம். ஆனா இப்போ போலீஸ் ஏன் ஹன்சுவைத்தான் கில்லர்னு நினைக்கிறாங்க? இறக்குறதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் ஓனர் தானே ஹஞ்சு கொலை பண்ணிருப்பான்னு நினைச்சிட்டாரு. யாரோ ஒருத்தர் ஹன்சுவை போலீஸ்ல புரட்டி போட நினைக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. ஹன்சுக்கு யோசிச்சு தலை சுத்தி போகுது. எனக்கு என்ன கவலைன்னு கேக்குறாங்க. உன்னோட தொழில் சரியா நடக்கணும். நீ சரியான வழியில போகணும். எனக்கு நீ சொன்ன ரகசிய செய்தி எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா ஹஞ்சு கிள்ளிக்கிட்டு போக கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க.
அது யாருன்னே ஹன்ஸுக்கு தெரியல. அவரு மனைவி ரெஸ்டாரண்ட் ஓனரை சந்திச்சிருக்காங்க. ஹஞ்சு அங்க வேலை பண்ணிருக்கான்னு உண்மைதான். அவருக்கு ரெஸ்டாரண்ட் ஓனருடன் சரியான உறவு இருந்தது. டீ கார்டு இல்லாம வேலை பண்ணினான், கேஷ்ல சம்பளம் வாங்கினான். கொஞ்சம் நன்றி கெட்டவன், சொல்லாம போயிட்டான். எனக்கு அவன் ரொம்ப மனசில்லா காரனா தோணுச்சு. ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன் சிரிச்சேன்னு கேட்டா ரெஸ்லிங் ஸ்டைல்னு சொல்லி சிரிச்சான். அவன் இருந்தா எனக்கு உடனே தெரிஞ்சிடும். ஆனா மழைன்னு தெரியாம டெலிவரி போயிருந்தாங்க. அவன் யாருன்னு தெரியாத நபர்னு தெரிஞ்சு பணத்துக்காக அவங்க அவனை பிடிச்சிருக்காங்க. காட்டில ஒரு பயங்கர தாக்குதல். ஹன்சுவை குத்தி ஓட பார்த்தப்போ ஒரு கார் அடிச்சுது. அந்த மோதலால ஹன்சுக்கு புது பேர் பெசுகோன். ஆனா உண்மையான பெசுகோன் அவன் அப்பா கடந்த 20 வருஷமா மறைச்சு வச்சிருக்கான். காய்கறி மாதிரி ஆயிட்டானாம். எவ்வளவு கொடுமையான காய்கறின்னா தெரியுமா? 3 வார்த்தையில சொல்லணும்னா கொலை மன்னிக்க முடியாத குற்றம். உயிர் காப்பாத்த அலாரம் கடிகாரத்தை சுவரில அடிச்சு நொறுக்கினான். பிறகு டேப் சுத்தி பார்த்து எவ்வளவு வலிமையானதுன்னு சோதிச்சான். அடுத்தவன் வரட்டும்னு காத்திருந்தான். அப்போ போன் ரேங்க். சரியான இடம் தேடி பதட்டமா பார்த்தான். அந்த பக்கம் அவன் பொண்ணு அழுதுட்டு இருக்கு. அப்பா வெளியூர்ல இருக்கான்னு சமாதானப்படுத்தினான். பாட்டி வார்த்தைய கேளுன்னு சொன்னான். சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னான். ஆனா அவன் பொண்ணுக்கு தெரியல. ஒரு பாட்டி கொடுத்த தகவலால அவன் அம்மா கிட்டேயே பிடிபட போறான்னு. 20 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஹன்சுவை அவள் சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கா. தப்பு இல்ல, அவளுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருச்சு. சுயங் ஒரு நிமிஷம் கூட நிறுத்திக்காமல் தகவல பறந்து போனா. அதே சமயம் ஹன்சுக்கு அவருடைய கூட்டாளியிடமிருந்து போன் வந்தது. போலீஸ் அந்த பாட்டி வீட்டுக்கு போறாங்க, உங்க புகைப்படத்தை எடுக்க. கிடைச்சா உடனே உயிர் போச்சுன்னு அர்த்தம். புகைப்படங்களை அழிக்கணும்னா போலீஸை விட ஒரு படி முன்னாடி இருக்கணும். சோ பாட்டி வீட்டுக்கு சுருக்கு வழியா போனாங்க. ஒரு திட்டம் இருந்தது. ஒருத்தர் வந்து புகைப்படங்களை திருடிட்டாரு. ஹஞ்சு முதல்ல அறையிலே மறைஞ்சிட்டாரு. ஆனா ரிப்போர்ட்டர் கிம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பாட்டி கட்டப்பட்டிருக்கிறத பார்த்துட்டாரு. ரியாக்ட் பண்றதுக்குள்ளே பின்னாலிருந்து தாக்குதல். வெளியே காத்திருந்த ஹன்ஸுக்கு கருஞ்சித்திரம் ஒண்ணு ஓடி போற மாதிரி தெரிஞ்சது. உடனே ஓடி பிடிச்சிட்டாரு. ஒரு மரத்துல அப்புறம் அந்த ஆளை பிடிச்சு நிறுத்திட்டாரு. அவன்தான் அவனை கொல்ல வந்தவன். முகமூடியை கிழிச்சு பார்த்தாரு. ஆச்சரியமா, அடையாளம் தெரியல, ஆனா தெரிஞ்ச மாதிரி இருக்கு. யுங் மிஸ் எங்க இருக்கான்னு கேட்டாரு. ஹன்ஸுக்கு அந்த பேர் ஆச்சரியமா இருந்தது. ஆனா அந்த ஆள் போலீஸ் வந்துருவாங்க, முன்னாடி ஹோட்டல்ல சந்திப்போம்னு சொல்லிட்டாரு. போலீஸ் வீட்டு வாசல்ல வந்துட்டாங்க. ஹஞ்சு அவரு மனைவி. சத்தம் கேட்டதும் ஹஞ்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. சுவர் ஏறி போறப்போ அவரு மனைவி பெயர் சொல்லி கூப்பிட்டாங்க. மனைவியிடம் மாட்டிக்க கூடாதுன்னு ஓடிட்டாரு. ஆனா அவரு மனைவி டிடெக்டிவ், பிடிக்காம விடமாட்டாங்க. அவனை விடு. கணவன் ஓடினான். மனைவி பின்னாலே விரட்டினா. ஒரு பழைய கிடங்குக்கு அவன் அழைச்சிட்டு போனான். மனைவி லைட் போட டார்ச் வச்சு தேடினா. ஹஞ்சு உடனே சுத்தியலை பிடிச்சுக்கிட்டான். மனைவி சுவிட்ச் அழுத்தினா. ஹஞ்சு சுத்தியலை விரைவா சரியா வீசி எரிஞ்சான். விளக்கு ஒரு நொடியில வெடிச்சு போச்சு. அப்புறம் ஹஞ்சு மனைவி தலையில ஒரு துணியை போட்டான். ஓடணும்னு நினைச்சான். ஆனா தலையில ஒரு உபகரணம் அவன் மனைவிய அடிக்க போறத பார்த்தான். உடனே கண்ணு முன்னால காவல் போய் அடிபட்டான். சீக்கிரமா அவன் மனைவிய கை சங்கிலியால கட்டி ஓடிட்டான். அவன் அந்த மனுஷன்கிட்ட சந்திக்க சொன்ன இடத்துக்கு போனான். அதே சமயம் சுயங் அவங்க நண்பர்களால காப்பாற்றப்பட்டா. சாரி, புகைப்படம் எடுக்கப்பட்டது. ஹஞ்சு முதல்ல இந்த சூழ்நிலையை பயன்படுத்திடுவான்னு நினைச்சேன். ஆனா போலீஸுக்கு புது டார்கெட் கிடைச்சிடுச்சு. பாதிக்கப்பட்டவங்க வீட்ல சந்தேகமான டாக்ஸி ஒன்னு நின்னுச்சு. 10 நாள் அந்த காரை அங்கேயே நின்னுச்சு. சம்பவம் நடந்த நாளிலிருந்து காணாம போச்சு. டிரைவரை பத்தி சொன்னா சில நாள் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த டாக்ஸி டிரைவரை போலீஸ் உடனே நினைச்சுட்டாங்க. அவன் அங்கே ஒரு கப் கூட விட்டுட்டு போயிருந்தான். சுயங் புகைப்படம் எடுத்ததுன்னு கூறினா. யாரு லீக் பண்ணாங்க? போலீஸ் அந்த கப்பை உடனே நினைச்சாங்க. அதை திறந்து பார்த்தா உள்ளே ஒரு பேக் இருந்துச்சு. சாக்கடிச்சுட்டாங்க. அதான் அந்த டிரைவர் தான் சக்தி வாய்ந்தவன். சந்தேகம்தான். ஆனா சுயங் எதிர்பார்க்கல. காவல்துறை கிடங்குல ஒரு கடிகாரம் கிடைச்சிருச்சு. அந்த கிடங்குல தான் அவளை பிடிச்சு வச்சிருந்தாங்க. கடிகாரத்தை பாருங்கன்னு காமிச்சா. அந்த வினாடிகள் உறைஞ்சு போச்சு. சுயங் கடிகாரத்தோட பின்பக்கம் பார்த்தா. அதிர்ச்சி, அவ கணவனோட கடிகாரம். அப்புறம் அந்த மனுஷன் வெறுங்க குளத்துல விழுந்து போய் எழுந்திருக்கான். ஒருத்தன் அவனை பார்த்துட்டு நிக்குறான். சின்ன கண்ணாடி துண்டுல உயிர் காப்பாத்தலாம்னு நினைச்சான். ஆனா அப்பாயின்ட்மெண்ட் மறுபக்கம் போயிட்டான். அந்த டெய்லி கையில சூரியகாந்தி விதைய போட்டுட்டு இருந்தான். சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே மயக்க மருந்து விட்டு அவனை மயக்கிட்டான். கண்ணாடி துண்டுல குத்த போனான் ஹஞ்சு. ஆனா டிரைவர் இழுத்து விட்டாரு. அவனுக்கு எவ்வளவு வெறுப்புன்னு நினைச்சு பாருங்க. 20 வருஷம் காத்திருந்து குளத்தோட திரையின் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டான். வாழ வாய்ப்பு கொடுக்கல. ஹன்ஸுக்கு என்ன பண்ணான்னு தெரியல. டிரைவர் சுவரோட புகைப்படத்தை காமிச்சான். உன் அம்மாவை பெங்க மறைச்சு வச்சிருக்கே. உன் அப்பா காரிலே ஏறி போன அவளை 20 வருஷமா காணோம். உன் அப்பாவுக்கு நீ ஆதாரம் கொடுத்ததாலதான் அவருக்கு ஒன்னும் இல்லன்னு போச்சு. ஆனா ஹஞ்சு பிடிவாதமா நாங்க சம்பந்தம் இல்லன்னு சொன்னான். ஆனா
அந்த மனுஷன் ஒரு பேண்டன்ட் காமிச்சான். அவனோட அக்கா கொடுத்த பேண்டன்ட். அந்த ஆள் சொன்னான், அது ஒரு ஸ்பெஷலா செஞ்ச ஜோடி நகைன்னு. உலகத்திலேயே ஒரே ஒரு ஜோடி. எனக்கு ஒன்னு, எனக்கு பொண்டாட்டிக்கு ஒன்னு. சும்மா பாருங்க, அந்த ஹோட்டல் ஓனர் டேய் உங்ககிட்ட இருந்து திருடினான். நீங்க உயிரோட இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். நான் அந்த ஹோட்டல் ஓனரை கொல்லல. நீங்க செஞ்ச மாதிரி நடிச்சு கொல்லல. ஏண்டா போலீஸ் உங்க போட்டோ தேடி அலையுது? ஆனா ஹஞ்சு ஞாபகம் வச்சிருக்கான், அவன் அப்பா சடங்குக்கு உங்க அக்கா அந்த லாகெட் தானே கொடுத்தா. அவனை பாதுகாக்கணும்னு சொல்லி டிரைவர் அவன கிட்ட போய் அவனை கொண்டு போனப்போ ஹோட்டல் ஓனர் பொண்டாட்டி பார்த்தா. அவங்க கணவன்தான்னு உறுதியா சொன்னா. அவங்க பொண்டாட்டி அமைதியா இருக்கல. டிரைவர் தான் கொலையாளி என்பது சந்தேகமே இல்ல. ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சிருக்கான். ஆனா அந்த டிரைவர் எனக்கு பொண்டாட்டி எங்கன்னு மட்டும்தான் கேட்டான். ஆனா ஹஞ்சு நீருக்குள்ள முழுசா போயிட்டான். சுவாசம் இல்லாம. சீக்கிரமா போலீஸ் அந்த காரோட லொகேஷன் பார்த்து அங்க வந்தாச்சு. அந்த பொண்டாட்டி அங்க ஓடி வந்தா. கதவை திறந்தா அந்த டிரைவர் அவளை அடிச்சான். அதிர்ஷ்டவசமா சுயங் காப்பாத்திக்கிட்டா. பிறகு அவங்க சகோதரர்கள் அவனை பிடிச்சுக்கிட்டாங்க. சுயங் அவங்க கணவனை காப்பாத்த ஓடினா. ஆனா அவங்க கணவன் நீருக்குள்ள போயிட்டான். உயிரோட இருக்கானான்னு தெரியல. அவளும் நீருக்குள்ள குதிச்சா. அவங்க சகோதரர் அடேங்கப்பா, ஒருத்தரை குத்திட்டு பின்னால வீழ்ந்தாங்க. அந்த வீழ்ச்சி எப்படின்னா டிரைவர் தலையில இருந்த மெஷின்ல அடிபட்டது. சூயன் கணவன் அப்படியே உறைஞ்சு போனதை பார்த்து கதறி அழப்போறாங்க. உடனே ஹஞ்சு ஹாஸ்பிடல்ல அனுப்பப்பட்டாரு. கொஞ்ச நேரம் காமால இருந்தாரு. ஆனா திடீர்னு எழுந்திட்டாரு. ஏன் தெரியுமா? அவரோட ரகசியம் வெளியில வரும்னு பயந்துட்டாரு. சட்டன்னு ஓட போனாரு. சப்பாத்தி கூட போடல. அப்போ அவர் மனைவி சூயன் வந்தாங்க. பின்னடிச்சாரு. ஆனா அவரு மனைவி ஓடி வந்து அணைச்சிக்கிட்டாங்க. ஹஞ்சு கதிகலங்கி போட்டாரு. ரகசியம் வெளியில வரல. ஆனா அவரு அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அடேங்கப்பா, கத்தி கத்தி அவர் சூயங் அம்மாவை வீட்டுக்கு போக சொன்னாங்க. ஆனா அந்த பேச்சுல ஏதோ ஒளிஞ்சு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சூயங் டிடெக்டிவ் இல்லையா? சந்தேகப்பட்டாங்க. ஏதோ ஒளிஞ்சு வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் டிரைவர் நல்லா இருக்காரு. ஆனா அவரு மனநிலை சரியில்லை. ஏன் தெரியுமா? அப்பா மகன் டிரைவரை அடக்க முயற்சி பண்றாங்க. ஹஞ்சு ரகசியம் வெளியில வந்தா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. அதனால டிரைவரை கிள்ளி போட முடிவு பண்ணிட்டாங்க. சூயங் அவன் மேல சந்தேகம் வந்தது. நடுராத்திரியில அவள் கருவிகளோட கணவன் வேலை செய்யற இடத்துக்கு போனா. அந்த பாதாள அறை கதவை தேடினா. முதன்முறையா அந்த அறைக்கு போறா. அம்மா மகன் படுக்கை தாள்களை அமைச்சிட்டு இருந்தா. சட்டென்ன படுக்கைக்கு கீழே என்னமோ இருக்குன்னு கவனிச்சா. அவள் மகன் என்னமோ மறைச்சிருக்கான்னு நினைச்சா. ஆனா அவன் எவ்வளவு புகைப்படங்களையும் ரத்தம் சொட்டர கத்தியையும் மறைச்சிருக்கான்னு அவளுக்கு தெரியல. அவள் பயந்து போய் உடனே அதை வீசி எறிஞ்சா. எப்படி இந்த பழக்கத்துக்கு அவன் வந்தான்னு அவளுக்கு தெரியல. இன்னும் பயங்கரமான விஷயம், ரத்தம் படிஞ்ச நகங்களும் அங்கே இருந்தது. அவன் முழுசா நொறுங்கி போயிட்டான். இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெத்த என்ன பாவம் அவளுக்கு? அவள் அந்த கத்தியால தன்னையே கொல்லணும்னு நினைச்சா. ஆனா சட்டென்ன அவள் மகன் வீட்டு மாடில குழி தோண்டுறத பார்த்தா. அவன் நேராவே ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா அங்க ஒரு சடலம் இருந்தது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் காரை சாதாரணமா ஓட்டிட்டு போயிட்டு இருந்தான். சரியில்லன்னு போன் கால் எடுத்தான். ஒருத்தரை மோதிட்டான்னு அவனுக்கு தெரியல. அப்புறம் பயந்து அவனை அங்கேயே கொண்டு வந்து விட்டான். அம்மா நடுங்கி அவன் என்ன பண்றான்னு கேட்டா. அவன் தரையில இருக்கிற ஆளை காட்டினான். இந்த ஆளு என் காரோட முன்னாடி ஓடி வந்து தானே இறந்தான். எனக்கு தப்பு இல்லன்னு சொன்னான். அம்மா கேட்டாங்க, அவனை புதைக்க போறியா? அப்பதான் அவனுக்கு தெரியுது அந்த பூமியில கிடக்கிற ஆளுக்கு மூச்சு இருக்குன்னு. ஆனா சட்டன்னு சாதாரணமா நடிச்சான். அம்மா உள்ள போ, மழையில நனைஞ்சிடாதேன்னு சொல்லிட்டான். அம்மாக்கு அதிர்ச்சி. என்னடா இந்த பிசாசு பையன் இவ்ளோ சாந்தமா எப்படி இப்படி பண்ண முடியும்னு மனசுல கொதிச்சா. அவன் நிறுத்த மாட்டேன்னு தெரிஞ்சதும் அம்மாக்கு ஒரே கவலை, அவனை நிறுத்தணும். கையில இருந்த கத்தி பயன் இல்லாம போச்சு. சரியா பார்க்காம அவன் முதுகுல குத்திட்டா. இந்த கொலைகாரனுக்கு முடிவு பண்ணிட்டேன்னு நினைச்சா. ஆனா எதிர்பார்க்கல. அப்பா தன்னோட மருத்துவ திறமையால அவன் உயிரை காப்பாத்திட்டாரு. காய்கறி மாதிரி ஆகி போனாலும் அவங்க சரணடைஞ்சதில்ல. ஆனா அவன் எழுந்திருப்பான்னு நினைக்கல. அவன் எழுந்ததும் குடும்பத்தையே கெடுப்பான்னு யாருக்கும் தெரியல. 1 மாசத்துக்கு அப்புறம் டாக்டர் சிகிச்சையில ஹஞ்சு எழுந்திருக்கான். நடந்ததையெல்லாம் ஞாபகம் வரல. ஒரு வேலைக்காரன் பணத்துக்காக அவனை கொல்ல வந்தான். நீயே இல்லன்னு தெரிஞ்சு என்ன நடந்தாலும் போலீஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா குத்திட்டு ஓடியப்போ கார் சேனதிடுச்சு. எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா அடையாளம் தெரியக்கூடாதுன்னு தெரிஞ்சுச்சு. காயப்பட்ட காலோட போகணும்னு நினைச்சான். ஆனா அந்த குடும்பம் சொகுசா இருக்குன்னு தெரிஞ்சதும் பணம் வாங்கி போகணும்னு ஆசைப்பட்டான். அந்த நேரத்துல டீன் வந்துட்டாரு. ஒருத்தரை பார்த்தாங்க. சட்டன்னா பொருட்களை போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆனா இந்த உடம்பால ஓட முடியாதுன்னு புரிஞ்சுச்சு. சரி, பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்தாங்க. ஹன்சுக்கு புரியல. உன் மகன் இடத்துல நான் இருக்கணும்னு ஏன்னு. அவங்களுக்கும் சுயநலம்தான் தெரிஞ்சுச்சு. இது வெளியில போச்சுன்னா டீன் பதவி போச்சு அவருக்கு. நீங்க தெரியாத காரணத்துக்காக ஓடுறீங்க. சரி, இது 2 பேருக்கும் நல்லதுதான். சீக்கிரமே ஹஞ்சு புது பெயர் வாங்கிட்டாரு.
அந்த பையனோட மகன். ஆனா அவருக்கு காத்திருந்தது புது விதி. அவருக்கு கொஞ்சம் அதிகமா கை வச்சிருந்தாரோ என்னவோ, ஒரு பொண்ணு அவருக்கு பின்னாடியே ஒட்டிக்கிட்டு இருந்தா. முதல்ல தள்ளி இருக்கலாம்னு நினைச்சாரு. அவரு வேற யாரும் இல்ல, ஹன்சுன்னு தேடப்படுற கொலைகாரன். ஆனா காலங்கள் மாறி அவங்க காதல் வளர்ந்தது. இந்த ஹன்சுக்கு திருமணமாகி குழந்தைங்கன்னு அவங்களுக்கு தெரியல. சூசன் பெயர்ல. அவரு பொண்டாட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் அவருக்கு பிரச்சனை இல்ல. அவரு பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா போதும். ஆனா ஒரு நாள் அவரு மயக்கமா போயிட்டாரு. அவரு பொண்டாட்டிய பார்த்து அக்கா மாதிரின்னு சொல்லி, நல்லா வாழு, என்னை தேடி வராதே, நான் ஹஞ்சு இல்லன்னு சொல்லிட்டாரு. டிடெக்டிவா இருந்த அவரு பொண்டாட்டிக்கு நம்ப முடியல. கணவன் தான் அந்த கொலைகாரன். 20 வருஷமா போலீஸ் தேடிட்டு இருந்தவன். அவனை பத்தி அவளுக்கு ஒரு சந்தேகம் கூட இல்ல. அந்த பாதாள அறையிலேயே அவள் போனது இல்ல. ஆனா இப்போ அவன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் அப்பா சீரியல் கில்லர். நாடு முழுக்க பேர் சொல்லுற அளவுக்கு பிரபலமாச்சு. கிராமத் தலைவனை கொன்னுட்டு எஸ்கேப் ஆகிட்டான். இன்னும் பிடிபடல. சுவாங் அந்த பூட்டை உடைச்சிட்டா. அந்த லிக்விடை தரையில தெளிச்சா. அவளுக்கு அதிர்ச்சி. ஒரு பெரிய அளவுக்கு ஃப்ளூரசன்ட் மெட்டீரியல் தரையில. கணவன் அங்க என்ன பண்ணிருக்கான்னு அவளால நினைக்கவே முடியல. அப்போதான் கார் தெரிஞ்சது. காரை பார்த்ததும் மகள் சின்ன பொண்ணா இருந்தப்போ அவன் எவ்வளவு கேர் பண்ணான்னு ஞாபகம் வந்தது. 10 வருஷத்துக்கு மேல சேர்ந்து வாழ்ந்தாச்சு. இந்த மனுஷன் இப்படி இருப்பான்னு நம்ப முடியல. போலீஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு அவன் மேல கவனிச்சா. ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்குன்னு கிஃப்ட் கொடுத்தா. கடிகாரம். ஆனா சீக்ரெட் இருக்கு. கணவன் யோசிக்காம கையில போட்டான். அவனுக்கு தெரியாம சங்கடம் ஆரம்பிச்சுச்சு. இரவு அவனுக்கு அமைதி இல்லாம போச்சு. அவன் ஒருத்தனா வெளியே போனான். அவளோ கவனமா இல்ல. சீக்கிரமா வேகமா பெருசா பயந்து போய் ஹஞ்சு அவன் நண்பன் ரிப்போர்ட்டர் கிம் கிட்ட ஓடி வந்தான். அவன் நல்லா யோசிச்சான். என்னமோ சரியில்லைன்னு புரிஞ்சுச்சு. ஏன் டிரைவர் சொன்னான்னா, அவன் அம்மா என்னோட அப்பா காரில் ஏறி 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்கன்னு. ஆனா அந்த நாள்ல என்னோட அப்பா அவன் கூட இருந்தாங்க. அப்பா பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் உடன்பிறப்பாய் இருக்கணும். அந்த உடன்பிறப்பை என்னோட அக்கா பார்த்திருக்கணும். அதனாலதான் அவன் பார்ட்னரை அக்காவை தேட உதவி பண்ண சொன்னான். அப்பா சமாதில அவன் அக்கா ஒரு லாகெட் கொடுத்தாங்க. அவனுக்கு தெரியாம அந்த லாகெட் டிரைவர் அம்மாவுடையது. மீசு. ஆனா ஹன்சுக்கு அது தெரியாது. அவன் கடிகாரத்துல அவன் அம்மா ஒரு சாதனம் வச்சிருந்தாங்க. கணவன் நடுராத்திரில ரிப்போர்ட்டர் கிட்ட போனதை கண்டுபிடிச்சு அவ கவலைப்பட்டா. திரும்பி வந்ததும் எங்க போனன்னு கேட்டா. வேலை செய்ய போனேன்னு போய் சொன்னான். அவ சண்டை போடல, பார்த்துட்டு இருந்தா. அவன் என்ன பண்றான்னு பார்க்கணும்னு. சும்மா பார்த்துட்டு இருந்தா. அவன் ஒரு நாள் முழுசும் வெளியே போகாம வேலை செய்யற இடத்துல இருந்தான். சடாரென்று ஹன்சுக்கு அவன் பார்ட்னர் கால் பண்ணினான். அவன் அக்காவை கண்டுபிடிச்சிட்டேன்னு, கிராமத்துல சந்திக்க போறேன்னு. அப்புறம் அவன் அம்மாவுக்கு கால் வந்தது. கிளையன் சந்திக்க போறேன்னு, இன்னைக்கு இரவு சாப்பாடு சாப்பிட வரமாட்டேன்னு. போன் வைச்ச உடனே அவளுக்கு கூடவே ஒரு சந்தேகம். என்னடா இவ்வளவு தூரம் கிராமத்துக்கு போகணும்னு அவசியம்? அவள் கணவன் மறுபடியும் பொய் சொல்றானேன்னு தெரிஞ்சு போச்சு. சீக்கிரமே யான்சு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தான். அவன் அக்கா காத்திருந்தா. 20 வருஷம் கழிச்சு சந்திப்பு. கடைசி சம்பவத்துக்கு பிறகு யான்சு தன் அக்காவை பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு அப்போ 14 வயசுதான். அக்கா கிராம தலைவனை கொன்னான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அது தற்காப்புன்னு தெரிஞ்சாலும் வெளியாளுங்க நம்ப மாட்டாங்கன்னு இருவருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க அப்பா ஒரு தொடர் கொலைகாரன். அக்காவுக்கு ஏற்பட்ட குற்றத்தை மூடி மறைக்க யான்சு எல்லாத்தையும் தன்னுடைய தலையில் வாங்கிக்கிட்டான். அவன் அக்கா சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டான். ஆனா இப்போ அவனுக்கு அவன் அக்காவோட உதவி தேவை. சாயங்காலம் வரைக்கும் அண்ணன் தங்கை பேசிட்டு இருந்தாங்க. கதவு பக்கத்துல அவங்க மனைவி எல்லாத்தையும் கேட்டுட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க மிகவும் பேய் பிடிச்ச மாதிரி பயந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு அவங்க பாட்டியோட மருந்து கடையில் விட்டு வைக்கப்பட்டா. அவங்க அப்பா அம்மா பிஸியா இருந்ததால. ஆனா பாட்டி வேண்டாம்னு சொன்னா. அவள் பேத்தியோட ஹோம்வொர்க் பார்த்தா 3ஆம் வகுப்பு கணிதம். அதிகமா படிச்சுட்டேன்னு கிண்டல் பண்ணி புத்தகத்தையே கிழிச்சு போட்டா. பாட்டியோட பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து பேத்தி அழுது அலறினா. பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தா, அவளுடைய நல்லதுக்காகத்தான். ஆனா அந்த பொண்ணு அவங்க பேத்தியே இல்ல. அவங்க மகன் இன்னும் காய்ச்சல் கழிஞ்சு வரல. ரகசிய அறையில வைச்சிருக்காரு அவங்க கணவர். அவங்க மகன் சின்ன வயசுல இருந்தே புத்திசாலி. மெட்டல் சான்றிதழ் எல்லாம் வீடு முழுக்க. ஆனா ஒரு நாள் அவங்க மகன் அறையை சீரான்றப்போ அவங்க மகன் எவ்வளவு கெட்டவன்னு தெரிஞ்சிடுச்சு. நிறைய பேரை கொன்னுட்டான். கண்ணாலேயே பார்த்துட்டாங்க. அதனாலேயே அவங்க மகனை அவங்க கத்தியாலே குத்திட்டாங்க. சந்தோஷமா இருக்கு. அவங்க கணவர் டாக்டர்னா அவங்க மகன் உயிர் பிழைச்சிட்டான். இப்போ இந்த பொண்ணையும் புத்திசாலின்னு பார்க்கறாங்க. முதல் நினைப்பு இந்த பொண்ணையும் அவங்க மகன் மாதிரியாக விடக்கூடாதுன்னு. பயந்துகிட்டே இருக்கிற பொண்ணை பார்த்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அழற பொண்ணை என்ன வேணும்னு கேட்டாங்க. பேத்திய போல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஸ்பெஷலா பை செஞ்சு சாப்பிட வைச்சாங்க. சீக்கிரமா சாப்பிட்டு அனுப்பிடணும்னு நினைச்சாங்க. அப்பதான் தாத்தா வீட்டுக்கு வந்தாரு. அவங்க மனைவி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. கணவரை பார்த்து வீட்ல இருக்கிறத கவனிக்க மாட்டியா? இன்னும் ரொம்ப பயந்த முகத்தோட கேட்டாங்க.
என்ன சொல்றதுன்னே தெரியாம தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லு பேத்திய சொன்னாங்க. பேத்தியோட வணக்கத்தை பார்த்து தாத்தா சரியா இருக்கிற மாதிரி நடிச்சாரு. ஆனா பிறகு அவள் கணவனை அவன் அறையிலே கேட்டா, உனக்கு ஒரு சின்ன பிஞ்சு கொஞ்சம் கூட சாந்தி இல்லையா? உன் பிள்ளை அடுத்த அறையில படுத்திருக்கு. நீ ஒரு அந்நிய குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு உனக்கு குற்ற உணர்வு இல்லையா? வீட்ல இருந்த இவங்க 2 பேரும் பேசிட்டே இருந்தாங்க. ஹாலில் உட்கார்ந்து இருந்த பாட்டி பேத்தியை முழுசா அலட்சியம் பண்ணிட்டாங்க. பாட்டி அவங்க பாட்டி போறத பார்த்து டாய்லெட் எங்கன்னு கேட்டா, பாட்டி ஒரு சவுண்டும் இல்லாம சிரிச்சிட்டு போட்டாங்க. பாட்டிக்கு காது கேட்காதுன்னு அவளுக்கு தெரியல. அவ பாட்டியை சந்திக்கணும்னு நினைச்சா பாட்டி காய்கறிய கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு அவளுக்கு தெரியல. கணவன் வீட்டை விட்டு போனப்போ பேத்தி கதவு பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. அவ டாய்லெட் போகணும்னு சொன்னா. அப்ப கணவன் கத்திட்டான், 6 வயசு பிள்ளைக்கு 2 காலும் இருக்கு. நீ உன் பிள்ளைய காட்டினா அவளை அனுப்பு. அடுத்த நாள் கணவன் வீட்ல இல்லன்னு தெரிஞ்சு மகன் அப்படியே படுத்திருக்கிறத பார்த்து அம்மா ஒரு முடிவுக்கு வந்துட்டா. அவள் போய் மகனோட ஆக்சிஜன் மாஸ்க் புடுங்க முயற்சி பண்ணா. என் பிள்ளைதான், ஆனா இந்த சாத்தானோட வாழ்க்கைக்கு என்ன பயன்? உடனே ஹார்ட் ரேட் மானிட்டர் ஓட ஆரம்பிச்சுது. அவள் மகன் கஷ்டப்பட்டு சுவாசிக்கிறத பார்த்து நின்னு பார்த்துட்டு இருந்தா. பாட்டி மெசேஜ் அனுப்பியதும் கணவன் வீட்டுக்கு ஓடி வந்தான். ஆனா இந்த தடவை அவன் கல்யாணம் பண்ண கிடைச்ச அவள் அவனை நிறுத்திட்டா. அம்மா அவருடைய மகன் இன்னும் மூச்சு வாங்குறத பார்த்து காப்பாத்த முயற்சி பண்ணினாங்க. அப்பா ஓடி வந்தாரு. ஆனா அவருடைய மகன் எழுந்துருச்சுன்னு பார்த்து அங்கேயே நின்னு கிடந்துட்டாரு. அவர் கையில இருந்த தட்டை பிடிச்சுக்கிட்டு அம்மா நடுங்கினாங்க. என்னமோ ஒரு சங்கடம். மகன் சின்ன சத்தத்துல சொன்னாரு, அம்மா சாரி சொல்லாதீங்கன்னு. ஆனா அம்மா கொஞ்சம் கொஞ்சமா சாரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவன் எழுந்ததும் முதல்ல கேட்டது, அவன் அடிச்ச ஆளுக்கு என்னாச்சுன்னு. கணவன் மனைவி 2 பேருக்கும் கூட இதயம் நின்னு போச்சு. அவரு இப்ப வேற ஒருத்தரோட டெண்டிட்டி மாறி திருமணம் பண்ணி பிள்ளை பெற்றிருக்காருன்னு தெரிஞ்சுச்சு. ஆனா ஹன்சு ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா அவரு மனைவி ஒரு டிடெக்டிவ். அவரு ஹன்சுவை பிடிக்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹன்சுக்கு அவரு மனைவிய கவலை மிகவும் அதிகமா இருந்துச்சு. ஆனா அவரு போலீஸுக்கு உதவியாளர் இல்லை. அவரு மனைவி கவலையை போக்க ஒரு ரிஸ்க் எடுத்து மோதிரத்தை அவரு கழட்டிவிட்டாரு. ஆனா அவரு மனைவிக்கு அவரு ஹன்சுன்னு தெரிஞ்சிருந்துச்சு. 50 வயசு பெண் ஒரு காட்டுல கிடந்தாங்க. செவிடு மூக்கு நாணி. கொலை பண்ணினவங்க ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கல. அவரு மனைவி முதல்ல யார சந்தேகிச்சாங்கன்னா அவரு கணவன். வீட்டுக்கு போன உடனே அவரு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாங்க. அதுல தெரிஞ்சிச்சு. அட போங்கடா, நம்ப முடியல. சத்தியமா சொல்றேன், அவள் கணவனை நீதிக்கு கொண்டு வரணும். ஏன்னா அந்த அம்மா ஒரு காய்கறியை பெரிய வீட்ல பாத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த காய்கறி அவளை கொல்லும்னு யாராலும் நினைக்க முடியாது. சாக போறதுக்கு முன்னாடி அந்த காய்கறி அதிசயமா எழுந்துச்சு. செவிடா, பேச முடியாதவனா இருந்தாலும் அந்த சின்ன குமாரனுக்கு அவன் மேல கண்ணு இருந்துச்சு. அந்த அம்மா சரியில்லைன்னு அவளுக்கு எப்பவுமே தோணுச்சு. அம்மா கிட்டேயே கேட்டா, அவ என்ன பண்றாங்கன்னு உனக்கு எவ்வளவு தெரியும்? அம்மா சொன்னாங்க, பயப்படாதடா, ரகசிய ஒப்பந்தம் போட்டோம். அவ உன்னை பாத்துக்கிறது தான் வேலை, வேற ஒன்னும் தெரியாதுன்னு. ஆனா அந்த சின்ன குமாரன் சொன்னான், சீக்கிரமா வேலையில இருந்து நீக்கிடறது நல்லதுன்னு. அப்புறம் அந்த அம்மாவோட பேசுற மாதிரி நடிச்சுட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போனான். நீ உதட்டு படிக்க தெரியாதான்னு உனக்கு தெரியலையான்னு கேட்டான். அந்த அம்மா பயந்து போய், எனக்கு உதட்டு படிக்க தெரியாதுன்னு காகிதத்துல எழுதினா. அப்போதான் சின்ன குமாரனுக்கு புரிஞ்சிச்சு, சரியில்லன்னு. அப்புறம் அந்த அம்மா ஸ்டடி ரூம் கிட்ட போனப்போ அப்பா மகன் பேசுற சத்தம் கேட்டது. ஆர்வமா சொருகி பார்த்தான். அப்போ திடீர்னு ஒரு ஒலி. சின்ன குமாரன் ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த அம்மா பயந்து உடனே ஓடி போட்டா. அந்த காட்சி சின்ன குமாரனுக்கு இந்த விஷயம் தப்பிச்சு போகல. அவர் அப்பாவிட்ட, வீட்டு சுவறுகளை பாருங்கப்பான்னு எச்சரிச்சாரு. ஆனா மதியம் ஏயா கொதிச்சு போயிட்டா. அம்மாட்ட வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டா. அம்மாவுக்கு தெரியல ஏயா எவ்வளவு தைரியமா இருக்காங்கன்னு. ஓய்வூதியம் மட்டும் இல்ல, ரகசியம் காப்பாத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்டா. அடுத்த வாரம் ஒரே தவணையா கொடுங்கன்னு பிடிவாதமா சொல்லிட்டா. ரகசிய காசுன்னா என்னன்னே அம்மாவுக்கு புரியல. ஆனா ஏயா, உங்க குடும்ப ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியும், அதுவும் ஆபத்தான ரகசியம்னு சொல்லிட்டா. அம்மா அவளை நிறுத்த முயற்சி பண்ணாங்க. சம்பளத்தை டபுள் பண்ணுவதாகவும் சொன்னாங்க. ஆனா ஏயா போகிற மனசுல இருந்தா. அம்மா பயந்து போயிட்டாங்க. உன் புருஷன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினேன், நன்றி சொல்லக்கூடாதான்னு கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. ஆனா ஏயா போகும்போது அம்மாவை தள்ளிவிட்டாங்க. அம்மா நெத்தியில ரத்தம். சத்தம் கேட்டு பார்த்தா குமாரன் சக்கர நாற்காலியில வந்தாரு. அம்மாவுக்கு நீ என்ன பண்ணினேன்னு ஏயாவை கேட்டாரு. ஏயா, காசு கொடுக்காட்டி போலீஸ்ல சொல்றேன்னு கத்த ஆரம்பிச்சா. அப்போதான் குமாரன் சக்கர நாற்காலியிலிருந்து எழுந்தாரு. அம்மாவுக்கு அவன் தியாகம் தெரியும். அவன் வர்றத பார்த்தா அந்த அம்மா பயந்து போயிட்டா. டேய், அவளால அவனுக்கு எதிரா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. அப்பாவுக்கு தெரிஞ்சதும், டேய், உடம்பை புதைக்க பையனை உதவி பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த பொய்யான மகன் மருமகளும் வந்துட்டாங்க. நடிக்க தெரியாதவங்க எல்லாம் பயந்துருவாங்க இல்லையா? சரியா பிளான் போட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போது சட்டன்னு மின்சாரம் போச்சு.
விளக்கு எடுக்கிறேன்னு மனைவி சொன்னா அவன் எடுத்து தருவான்னு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க. அந்த நேரத்துல அவங்க கைரேகையை எடுத்துட்டாங்க. மனைவிக்கு என்னமோ சரியில்லைன்னு தோணுச்சு. ஆனா என்னன்னு புரியல. கொலையாளியோட கைரேகையையும் அவங்க கணவனோட கைரேகையையும் ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரிஞ்சுச்சு. எதுவும் சந்தேகப்படாம கணவன்கிட்டே போய் போலீஸ்ல சரண்டர் பண்ண சொன்னா. அவன்தான் ஹன்சுன்னு, அவன்தான் அம்மாவை கொன்னேன்னு சொன்னான். ஹன்சுன்னு சொல்லிட்டான். ஆனா கொலை பண்ணேன்னு ஒத்துக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சான். அவள் கத்தியை எடுத்து அவள் கணவனை பிணையா வச்சுக்கிட்டா. போலீஸ் வந்தாச்சுன்னா யாரும் இல்ல. கணவன் கேமரா முன்னாடி நடிச்சு மனைவிக்கு சம்பந்தம் இல்லன்னு காமிச்சிட்டான். கேபிளை பிடுங்க சொல்லிட்டான். கணவன் நிம்மதியா இருந்தான். ஆனா மனைவிக்கு சந்தோஷம் இல்ல. நீ என் கழுத்துல கத்திய வைப்பியாட்டா? அவன் அவளை சோதிச்சான். இந்த கத்திக்கு பிளேடு இல்ல, ஒரு சின்ன காயமும் வராது. உண்மையான கொலைகாரனை பிடிக்கணும் எனக்கு. என்னைய கிட்ட பிடிச்சாச்சுன்னா போலீஸ் உண்மையான கொலைகாரனை பிடிக்க முடியாது. 20 வருஷமா காணாம போனன்னு திரும்பி வந்துட்டான். அதனால என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையான கொலைகாரனை பிடிக்கணும். ஆனா அவன் போக போறப்போ அவன் பொண்டாட்டி அவனுக்கிட்ட பிடிச்சு கை சங்கிலியால கட்டி போட்டா. ஆனா அவன் அவளை ஓட்டலுக்கு ஏமாத்தி கொண்டு வந்திருக்கான்னு அவளுக்கு தெரியல. டேபிள் மூலையில கட்டி பைச்சிட்டான். போலீஸ்க்கு அவன் பொண்டாட்டி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல வேணும்னா தான் இது. அவன் மட்டும்தான் உண்மையான கொலையாளிய பிடிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அதிர்ஷ்டவசமா அவன் அக்கா வீட்டுக்கு வந்தா. யாரோ வீட்டுக்கு சுத்திட்டு இருக்கிறத கண்டா. பிடிக்க போனா 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கிழிச்சு போட்டாங்க. அந்த அலறலில் அக்கா உடை கிழிஞ்சு போச்சு. அவள் உயிருக்கே ஆபத்து. சூயங் ஹோட்டல் ஸ்டாஃப் கண்டுபிடிச்சு காப்பாத்தினாங்க. ஆனா அவ சூப்பர்வைசர் கிட்ட என் கணவன் தான் நீங்க தேடுறவன்னு சொல்லிட்டா. நீ பாதிக்கப்பட்டவ தான்னு சொல்லி அவளை திட்டல. ஆனா அப்போதான் அவ கணவன் அக்காவ போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா. உடனே தன் உடைய கழட்டி அவ அக்கா உடம்புல போட்டா. என்ன நடந்ததுன்னு கேட்டாங்களா? போலீஸ் அந்த ஓடியவனை பிடிச்சுட்டாங்க. அட, நம்ப முடியல. யான்சுவை உயிருடன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது ஒரு பாப்பராசி. பேப்பர்ல ஒரு பெரிய செய்தி வேணும்னு ஓடியாண்டான். அவ எவ்வளவு வேலை பண்ணினாலோ அவ்வளவு அவளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. வீட்டிலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அவள் பொண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. சரி, ரத்த சொந்தக்காரங்கன்னா முன்னாடி சந்திச்சிருப்பாங்க. அம்மா பொண்ணுக்கு சொன்னா வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு. பொண்ணுக்கு அத்தை கூட வர ஆசை. வீட்டுக்கு போய் ஒரு சாமான் எடுக்கணும்னு சொன்னா. பின்னாடியே யாரோ வர்றது எனக்கு தெரியல. வீட்டுக்கு வந்தா வீடு புரட்டி போட்டிருந்தது. அக்காவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கொஞ்சம் சாமான எடுத்துட்டு போயிருவாங்கன்னு நினைச்சா. சட்டன்னு ஒரு சத்தம். அப்பா வர்றாருன்னு பொண்ணு நினைச்சுச்சு. அத்தை அறையில இருந்து வெளியே வந்தா. லிவிங் ரூம்ல லைட் ஆஃப். சட்டன்னு ஒரு படம் சோஃபாவுல உட்கார்ந்திருக்கு. உடம்பு முழுக்க குழு குழுன்னு அடிச்சது. உடனே கதவை மூடி பொண்ணுக்கு சொன்னா சாத்திக்கன்னு. என்னோட பேச்சு எடுத்து மாட்டினேன். அவங்க என்னை சுயன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சுச்சு. மாஸ் போட்ட போது அந்த மனுஷன் அப்பா சமாதிக்கு வந்தப்போ நெக்லஸ் கொடுத்தது ஞாபகம் வந்தது. அப்பா சமாதிக்கு வந்தப்போ அவன் கொடுத்த நெக்லஸ். அப்படினா அந்த கூட்டாளி தான். போலீஸ் தேடுறவங்க சரியா கண்டுபிடிச்சாச்சு.